தற்பொழுது அண்மை செய்தி. நயினார் நாகேந்திரன் உறவினருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் உறவினர் முருகனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் பெருமாளுக்கு தற்பொழுது சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இருவருக்கும் சம்மன் வழங்கியது தற்பொழுது சிபிசிஐடி. நயினார் நாகேந்திரன் உறவினருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் உறவினர் முருகனுக்கு சிபிசிஐடி சம்மன் வழங்கியுள்ளது. ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் பெருமாளுக்கும் சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். மேலறிய விவரங்களை நமது செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், விவரம் என்ன? தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக நயினார் நாகேந்திரனின் நெருங்கிய இரத்த உறவினருமான முருகன், அதே போல ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த டிரைவர் பெருமாள் ஆகிய இருவருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். இன்று மாலைக்குள் ஆஜராக வேண்டும் எனவும் அவர்கள் இருவருக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த மாதம் 26ஆம் தேதி சென்னை எழும்பூரிலிருந்து நெல்லை நோக்கி புறப்பட்ட நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக பணம் கட்டுக்கட்டாக கொண்டு செல்லப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் போலீசார் தீவிரமாக கண்காணித்து தாம்பரத்தில் ரயில் நிற்கும் போது சந்தேகத்துக்கிடமான வகையில் இருந்த 3 பேரின் உடைமைகளை சோதனையிட்ட போது அதில் கட்டுக்கட்டாக மொத்தம் 4 கோடி ரூபாய் பணம் இருந்தது. அவர்களிடம் நடத்திய விசாரணையில் நயினார் நாகேந்திரனின் ஓட்டலில் வேலை பார்க்கக்கூடிய சதீஷ், அவருடைய சகோதரர் நவீன் மற்றும் ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த டிரைவர் பெருமாள் என்பது தெரிய வந்தது. இவர்களில் சதீஷ் நயினார் நாகேந்திரன் ஓட்டலில் மேலாளராகவும் அவருடைய மற்ற தொழில்களையும் கவனிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் தெரிய வருகிறது. இதையடுத்து அந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்ட உடனேயே சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள முருகன் வீட்டில் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தினார்கள். ஆனால் அங்கு எதுவும் கைப்பற்றப்படவில்லை. இந்த நிலையில் இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. நேற்று இந்த வழக்கானது தாம்பரம் காவல் நிலையத்தில் இருந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு சிபிசிஐடி போலீசார் புதிதாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படுகிற முருகனுக்கும், அதாவது நயினார் நாகேந்திரனின் மிக நெருங்கிய உறவினர் முருகன், அதே போல டிரைவர் பெருமாள், ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த டிரைவர் பெருமாள் ஆகிய இருவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இன்று மாலைக்குள் அவர்கள் ஆஜராவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.